வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் நீங்க நினைச்சு பார்க்காத நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு மறக்க முடியாத வலிய கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வலிய உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேங்க. இந்த வீடியோ பதிவை முழுசா பாருங்க. யாரெல்லாம் துரோகத்தினால மனசு உடைஞ்சு போய் வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இந்த வீடியோ பதிவு இருக்கும் அப்படின்னு 100% என்னால சொல்ல முடியுங்க. உங்களோட வலி முழுசா குறைஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நிச்சயமா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆறுதலா இருக்குங்க. முழுசா உங்களுடைய காயம் ஆறிடும் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. உங்களோட வலி குறையறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த வீடியோ பதிவு இருக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த துரோகத்தினுடைய வலி இருக்கு பாத்தீங்களா, அத நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்றதுனால நம்ம மனசுல இருக்கிற எல்லாமே குறைஞ்சு போயிடும், பாரமே இறங்கி போன மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு மேல யாரோ ஒருத்தர் நமக்கு பண்ணிட்டு போன துரோகத்தை சில பேர்கிட்ட நம்ம சொல்றதுனால நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆயிடும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க இதை அடுத்தவங்க கிட்ட சொல்றதுனால ஒரு சில பேர் உங்க மனசை ஆறுதல் அடைகிற மாதிரி பேசுவாங்க. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு இது நடந்திருக்கணும், இப்படித்தான் உனக்கு நடக்கணும், இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி சில பேர் பேசிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துரோகத்தினுடைய வழியில ஏற்கனவே நீங்க இருப்பீங்க. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிற மாதிரி ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஏற்கனவே நொந்து போயிருப்பீங்க. உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க சொல்ற வார்த்தைகள் நிச்சயமா உங்க மனசை பாதிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் முதல்ல அது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. வேற என்னதாங்க பண்றது, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, உட்காந்து அழுதும் பார்த்துட்டேன், மனசுல இருக்கிற அந்த வலி குறையவே இல்லை அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைச்சுக்கோங்க, துரோகம் 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 இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது நம்மளோட வாழ்க்கையில நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டு போன அந்த நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மனுஷங்க இதுக்கு முன்னால உங்களுக்கு யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லையா, நிச்சயமா எதிர்காலத்துல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, என்னங்க என் கூட இருக்கிறவங்களாம் யாருமே அப்படி கிடையாது, என்னங்க திடீர்னு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம். துரோகத்தை பார்க்காத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. நிச்சயமா ஒரு சின்ன விஷயத்துலயாவது யாரோ ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி சாட்டையில அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ச்சே, என்னடா இது வாழ்க்கை, கூட இருக்கிறவங்க இப்படிலாம் கூட இருப்பாங்களா, இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லையே அப்படின்னு அன்னைக்குத்தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஸோ தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க பண்றது, மனசு ஃபுல்லா வலிதான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தரால இந்த நிமிஷம் கூட நீங்க துரோகத்தினுடைய வலியை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த தெளிவா மனசுல பதிய வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கையில துரோகத்தை பண்ணிட்டு உங்களால மறக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கலை, இல்லைங்க கிடையாது இதெல்லாம் ஒரு துரோகமா அப்படின்லாம் நாம சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியுமே தவிர நம்ம சும்மா வாய் வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கெல்லாம் போய் நீ இப்படி உட்காந்துருக்கியா அப்படின்னு நாம வேணா ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையில இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி ஓகே, நரக வேதனையில தான் இருக்கேன், இதுக்கு மேல நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்கள நீங்க நினைச்சு என்ன பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம மனசை நாம கஷ்டப்படுத்திக்கிட்டு துரோகம் பண்ணிட்டு போனவங்க நம்மளை தொலைச்சிட்டு போயிட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம தேவையே கிடையாது அப்படின்னு தொலைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம தொலைஞ்சு போகல, இல்ல அவங்க தொலைஞ்சு போகல, நீ வேணாம் அப்படின்னு ஒரு பொருளை ஒரு இடத்துல தூக்கி போட்டு எப்படி போவாங்களோ அதே மாதிரி
குப்பை மாதிரி உங்களை தூக்கி போட்டுட்டு தொலைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கான அத்தியாயம் முடிஞ்சே போச்சுங்க. நீங்க அவங்கள போய் தேட போறது கிடையவே கிடையாது. அவங்களும் உங்களை தேடி வரப்போறதும் கிடையாது. ஒருவேளை தேடி வந்தாலும் அது எப்படி சொல்றது, நம்ம மனசுக்குள்ள அந்த வலி இருக்கு பாத்தீங்களா, அதை யாராலையும் போக்க முடியாது. மறுபடியும் துரோகம் பண்ணிட்டு போனவங்களே திரும்ப வந்து நான் இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் அவங்க மனசுக்குள்ள அதே அந்த அழுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருந்தி வந்துட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்க வார்த்தையில தான் மாற்றம் இருக்குமே தவிர மனசுக்குள்ள அதே அழுக்கு அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் ஏதோ ஒரு விதத்துல உங்களை எப்படி தூக்கி சாட்சி விடலாம், கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே தவிர திருந்திட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. தெரியாம ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. நம்ம வந்து தப்பு பண்றது, மனுஷ வாழ்க்கையில தப்பு பண்றது சாதாரண விஷயம்தான். தப்பு பண்ணாதவன் மனுஷனே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சே ஒருத்தவங்க உங்களுக்கு குழி வெட்டி நல்லாவே சிரிச்சு பேசி வாப்பா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போய் நல்லதுக்கு தான் கூப்பிடுறாங்க நீங்க நம்பி போவீங்க. கடைசியில் அந்த குழியில தள்ளி விட்டு நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாத்தீங்களா, அடைச்ச நமக்கு உயிரே போன மாதிரி இருக்குங்க. அந்த வழியெல்லாம் அதுவும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, தெரியாம தப்பு பண்ணினவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நிச்சயமா அவங்க திருந்துவாங்க. தெரிஞ்சே துரோகம் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா, அதுவும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே சான்ஸ் கொடுக்காதீங்க. அவங்கள மறக்காதீங்க, மன்னிக்காதீங்க. உடனே மன்னிக்காத அவங்கள பழி வாங்குங்க அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாதுங்க. அவங்கள நீங்க பழி வாங்கணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான், அவங்கள மறந்துடுங்க. அவங்கள மறந்துட்டு அமைதியா போயிடுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க உங்களை பாக்குறப்போ நீங்க ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க. இதை நான் அடிச்சு சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க யாருக்கும் கெடுதல் பண்ணல, உங்களுக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா என்னைக்குமே நாம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஏமாத்திட்டு யார் ஒருத்தன் போனானோ அவன் வாழ்க்கையில அவன் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாதுங்க. ஏமாந்து போனவங்க வேணா தோத்து போயிருக்கலாம், ஆனா எப்போதுமே தோத்துட்டே இருக்க மாட்டாங்க. நம்மளை ஏமாத்திட்டு ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க அப்போதைக்கு வேணா ஜெயிச்ச மாதிரி நினைக்கலாம், தெரியலாம். அது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி அப்போதைக்கு தெரியும். ஆனா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னால ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா சொல்றேன், அவங்க கஷ்டப்பட்டு நிக்கிறத நீங்க பாப்பீங்க. நான் ஒரு சாபம் விடுறதோ அந்த மாதிரி எல்லாம் சொல்ல கிடையாதுங்க. இந்த கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க அடுத்தவங்களை நல்லா இருக்கணும் அப்படிலாம் வாழ்த்தணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீ நல்லா இரு, நீ நல்லா இரு, நீ நல்லா இருக்கணும், பெருசா வரணும் அப்படின்னா வாழ்த்தணும்னு அவசியமே கிடையாது. யாரையும் கெடுக்க கூடாது, யாரும் இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இவன் கெட்டு போகணும் அப்படின்னு தயவு செஞ்சு மனசால கூட யாரையும் நினைக்காதீங்க. ஏன்னா நாம நினைக்கிற அந்த எண்ணமே திரும்ப நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுதான் உண்மை. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது இதுதான். ஸோ நாம நினைக்கிற அந்த எண்ணம் படிதான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரும் கெட்டு போகணும் அப்படின்னு சபிக்காதீங்க. நம்மளுக்கு துரோகமே பண்ணிட்டு போறான் அப்படின்னா அவனை மறந்துருங்க, சீப்போ அப்படின்னு விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு யாரு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்க உங்க கண்ணு முன்னால, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கண்ணு முன்னால பார்ப்பீங்க. அதை பார்த்து நீங்க ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போனவங்க அன்னைக்கு உங்க மனசு எந்த அளவுக்கு வலிச்சிருக்குமோ அதை விட பல மடங்கு நீங்க அவங்கள பார்க்கறப்ப அவங்களுக்கு வலிக்கும். அந்த அளவுக்கு நீங்க பெரிய இடத்துல இருப்பீங்க. ஸோ யாரை பத்தியும் யோசிச்சுட்டு உங்க நேரத்தை வீணடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அவங்களுடைய அத்தியாயம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரையும் தேடி வரப்போறது கிடையாது. அவங்களையே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாமே மாறிட போறதும் கிடையாதுங்க. ஆனா இழப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடையாதுங்க. ஸோ நாம நினைக்கலாம் அவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டதுனால நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாதுங்க. இழப்புங்கிறது நமக்கு கிடையாது. யார் ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பே தவிர நமக்கு அந்த இழப்பு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும்.
ஸோ இதை புரிஞ்சுக்கலனா தான் நமக்கு வந்து மனசு உடைஞ்சு போய் கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே புரிதல் இல்லாத இடத்துல தான். ஸோ நீ ஏமாத்திட்டு போறியா, உன் வாழ்க்கையை நீ நல்லா அனுபவிப்ப, உனக்கு தான் இழப்பு. என்ன மாதிரி ஒரு நல்ல பர்சனை, நான் தூய்மையா இருக்கிறேன், என்னோட அன்பை நீ சந்தேகப்பட்ட, என்னை புரிஞ்சுக்காம நீ ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்ட. ஸோ கண்டிப்பா இழப்பு உனக்கு தான் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்க்கறப்ப நினைப்பாங்க, ஐயோ ஏண்டா இவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. நிச்சயமா ஒரு நாள் நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரையும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அவங்க துரோகம் செஞ்சு அவங்களுடைய உண்மையான முகத்தை நம்ம கிட்ட காமிச்சிட்டு போயிட்டாங்க. நான் இப்படித்தான், நான் இவ்வளோ அழுக்கானவன், இவ்வளோ கெட்டவன் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்களே அப்படின்னு மனசை தேத்திக்கோங்க. இதெல்லாம் நினைச்சிட்டுலாம் வருத்தப்பட்டுட்டுலாம் உட்கார்ந்துருக்காதீங்க. இழப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தாங்க. நம்மள மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை, நல்ல கேரக்டரை இழந்துட்டோமே அப்படின்னு அந்த துரோகம் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். அவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்லைங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு உதறி தள்ளிட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை போட்டு குழப்பிட்டு, என்னடா லைஃப், என்னடா இது வாழ்க்கை, ஏன் இப்படி நம்ம வாழ்க்கை போகுதுன்னே தெரியலையே, சுற்றி சுற்றி எல்லாரும் நம்மளை அடிக்கிறாங்களே, அடிக்கிறாங்க மீன்ஸ் எல்லாரும் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, எல்லாரும் ஏங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க, எதுக்கு எல்லாரும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பிடிச்சி இழுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள உதைச்சு தள்ளிட்டு உங்களால் ஏறி வர முடியாது. யோசிச்சு பாருங்க. இங்கே நிறைய பேரோட பிரச்சனையா இருந்தாங்க, சுற்றி சுற்றி யாரும் என்ன வாழ்க்கையில் முன்னேறவே விட மாட்டாங்க, நான் ஒரு அடி ஏறி போனால் 2 அடி இழுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு அடி வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லாதீங்க யாருக்கிட்டையும். நீங்கள் சொல்கிறதுனால தான் அவன் வாழ்க்கையில் அடுத்து ஜெயிக்க போகிறான் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிற சில பேர் நம்மளை பிடிச்சி இழுக்கணும்னு நினைப்பாங்க. உங்களை முன்னேறவே விடமாட்டாங்க. சுற்றி இருக்கிற உலகம் அப்படி இருக்குது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். நீங்கள் ஒரு அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற வரைக்கும் மூச்சு கூட விடாதீங்க, தம்பட்டம் அடிக்காதீங்கன்னா, இதை பண்ண போகிறேன், அதை செய்ய போகிறேன், புதுசாக இப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதை வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். ஸோ சுற்றி சுற்றி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். சில பேரெல்லாம் இருப்பாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றியே இருப்பாங்க, மூச்சே விட மாட்டாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாதுங்க. ஆனால் உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்த விஷயம் அவங்க செஞ்சு வாழ்க்கையில் இந்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கே அது தெரிய ஆரம்பிக்கும். கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா ட்ரை பண்ண வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அப்படி இருக்க பழகிக்கோங்க. என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் நடக்கிறதுக்கு முன்னால் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து இது கண் திருஷ்டின்னு கூட எடுத்துக்கோங்களேன். நான் நிறைய வீடியோ பதிவில் அதை சொல்லியிருக்கேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த திருஷ்டி இதெல்லாம் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா கூட திருஷ்டியை தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வயிற்றெரிச்சல் பற்றுவாங்க, நம்மளை எப்படிடா கீழே இழுத்து விடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டு போனா என்ன, மறுபடி வந்துட்டாங்கல்ல, மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியுங்க. நரக வேதனையாக இருக்கும். அவங்க சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ என்ன ஊர் உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பையா இவங்க பண்ணிட்டாங்க, மன்னிச்சு ஏற்றுக்கோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவங்களுக்கு ஒன்றை விட்டால் யார் இருக்காங்க, உனக்கு அவங்கள விட்டால் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ஒருவேளை அவங்க கூட பயணிக்கிற, அவங்கள ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. சில சமயம் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க கூடவே சேர்ந்து சில நாட்கள் நாம் வாழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை வீட்லையா இருக்கட்டும், அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்கிற அந்த நேரம், அந்த காலம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும். அப்படி வரும்போது அந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அது நரகத்தை விட ஒரு கொடுமையான ஒரு வழி நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். ஸோ அதை கடந்து வந்துடுங்க. அதையே நினச்சிக்கிட்டு அதுலேயே மூழ்கி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்கள் வாழ்க்கையில் உங்களை காப்பாற்றுறதுக்கு கடவுளே வந்தாலும் முடியாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாம தான் யோசிக்கணும். அப்படி மறுபடியும் அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இழப்பு எனக்கு கிடையாது உனக்கு தான் அப்படின்னு பொட்டில் அடித்த மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருங்க. நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்ட, நான் கெட்டு போகலையே, நான் நல்லா தான் இருக்கேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனேன், ஸோ இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் வார்த்தையால் நீங்கள் பதில் சொல்ல வேணாம். உங்களோட செயலால், உங்களுடைய வெற்றியால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற அந்த ஒரு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் போதும். ஸோ இன்னைக்கு எடுத்துக்கோங்க. நிறைய பேருங்க என்னோட லைஃப்பில் நான் என்னோட 100% சொல்கிறேன், சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க, நிறைய பேர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே உன்னாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நேருக்கு நேர் சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பாராட்டக்கூடிய ஒரு நிலமையில நான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் உடனே பெரிய ஆளாக வந்துட்டேன், நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு நான் உங்ககிட்ட பெருமையாக சொல்கிறேன். ஸோ நாமளே ஒரு விஷயம் பண்ணலை அப்படிங்கிறப்போ நாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க. அதனால தான் இந்த இடத்துல இந்த வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களை துரோகம் பண்ணிட்டு போனவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு இருக்குது. நான் என் வாழ்க்கையில் அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கேன். அடிபட்டுனா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் சொல்ல கிடையாது. சில நேரத்தில் காலமும் சூழ்நிலையும் நம்மளை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கோங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளை எவ்வளோதான் இந்த சமுதாயமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நீ இப்படித்தான் இருக்கணும்னு அமுக்கி ஒரு பந்தை எப்படி ஒரு தண்ணியில் முக்குறாங்களோ அந்த அளவுக்கு முக்குனா கூட அதை விட ஃபாஸ்ட்டாக நீங்கள் கையை எடுத்த உடனே அந்த வால் மேலே வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கை அப்படித்தாங்க. நம்மளோட திறமையை நாம் ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினைப்போம், அந்த விஷயத்தை அவங்க முடியவே முடியாது, தேவையே இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அமுக்கணும்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் நினச்சி கூட, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இதுக்கு மேலே இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. துரோகம் பண்ணிட்டு போனவங்க, ஏமாத்திட்டு போனவங்க, என்னால் மன்னிக்கவே முடியலைங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள சில காயத்தை ஏற்படுத்திட்டு போனவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட போதுங்க. வாழ்க்கை இன்னும் முடியலை, இன்னும் ரொம்ப நாள் இருக்கு உங்களுக்கு. வயசானாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அடுத்து ஏதாவது பண்ணணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே இருக்கிறேன், எனக்கு மனசு ஒருநிலைப்படுத்தவே தெரியல அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாய்ப்புகள் கிடைக்காதுங்க, நாமளாக தான் உருவாக்கணும். சில பேர் சொல்லலாம், வாய்ப்புகள் உருவாக்கணும்னு சொல்கிறீங்க, அதை எப்படி போய் உருவாக்குறது? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்கள் யோசிங்க. நம்ம நிச்சயமாக நம்மளுடைய வெற்றிக்கான அந்த பாதை நம்ம கிட்ட தாங்க இருக்குது. ஏதோ ஒரு வழியில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை வச்சு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு நாளும் வீட்டுக்குள்ளே முடங்கி மட்டும் இருக்காதீங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த உருப்படியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு என்னங்க, நான் இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒன்றுமே வரலைங்க, ஒன்றுமே கிடைக்கல, நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவுக்கு கூட பத்த மாட்டேங்குது, நான் எப்படி மிச்சம் பண்ணி, எப்படி வீடு கட்டி, எப்படி கார் வாங்கி, என் வாழ்க்கையில் நான் என்னென்னமோ சாதிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படிங்க அதெல்லாம் பண்ணுறதுலாம் நிறைய உங்கள் மனசுக்குள்ள எண்ணம் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இன்னைக்கு சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியத்தை மட்டுமே வச்சு நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாமா, அடுத்து என்ன பண்ணலாம், சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு பல விதத்தில் உங்களோட மைண்டை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரே விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு நாம் இதை வச்சு மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது நடக்காத ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பிஸி ஆக்கிக்கோங்க. நீங்கள் பிஸி ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் மண்டையில் போட்டு நீங்கள் குழப்பிக்க மாட்டீங்க. அதே மாதிரி தேவையில்லாத நம்மளை மனசை கஷ்டப்படுத்துகிறவங்கள பற்றி நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கிக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. நான் இன்றைக்கி போட்ட வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும்
உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு இவ்வளோ லென்த் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் உரிமையாக உங்ககிட்ட சொல்கிறேன், இதுக்கு மேலே எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நன்றி, வணக்கம்.